ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய கேசவர்த்தினி செடியிலேருந்து நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். அவ்வளோ ஒரு இது வந்து நான் முதல்ல வந்து ஒரு கண்டு வாங்கி பெருசாக வளர்ச்சிங்க. நல்லா வந்துச்சு 2 தொட்டிலையும், க்ரோ பேக்லேயும், சிமெண்ட் தொட்டிலையும். பட் எனக்கு இடையில வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் அழுகல் மாதிரி வந்து அந்த செடியே வந்து செத்து போயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து இப்போ 2 மாதமா அது விலைகள் உதிர்ந்து நல்ல பெரிய செடியாக வந்து வந்துச்சுங்க. இதுக்கு கேசவர்த்தினிக்கு மண் கலவின செம்மண், தோட்டத்து மண், மண்புழு உரங்க தாங்க. இயற்கை உரம் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுப்பேன். தண்ணியோட அளவு வந்து பார்த்துக்கிறணும். ரொம்ப வந்து மண்ணில் வந்து மண்ணின் தன்மை வந்து கொதலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வறண்டு கொஞ்சம் தண்ணி பதம் கொஞ்சமாக தான் இருக்கணும். வாங்க இப்போ ஒரு 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 கப் அளவுக்கு நம்ம கேசவர்த்தினி இலைய வந்து பறிச்சுக்கிறோம். அவ்வளவு கமகமக்குன்னு இது வந்து செண்டு எல்லாமே தயாரிப்பாங்க போல். பட் நான் வந்து இது ஹேர் ஆயில் தான் வந்து ஒரு முடி வளர்ச்சிக்கு, என் பொண்ணுக்கு எனக்கு முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்வை தடுக்கக்கூடியது. அந்த பொடுகு தொல்லை, அந்த பேன் தொல்லையெல்லாம் வந்து ஒரு 95% வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் ஆங்க. இது வந்து நான் அப்பப்போ அந்த செடி நிறையா வளரும்போது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 1 வருஷமாக அந்த செடி வந்து இல்லை. இப்போ மறுபடியும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ 1/4 லிட்ரு தேங்காய் எண்ணெய் வாங்கி 1 கப் அளவுக்கு இந்த கேசவர்த்தினி இலைய நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயில் 1/4 லிட்டருக்கு 1 கப்புன்னு அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து காய்ந்த இந்த ரோஸ் இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு ரோஸு, அதை வந்து காய வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். 2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் ரோஸ் இதழ்கள், 1 கப்பு கேசவர்த்தினி இலைங்க. அப்படியே லைட்டாக மிதமாக அப்படியே தேங்காய் எண்ணெய் வச்சு கொஞ்சம் அப்படியே அந்த முறை அடங்கவும் அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ எடுக்கிறேன். அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே ஒரு கமகமன்னு ஒரு லைட்டு க்ரீன், லைட்டு எல்லோ 2 மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. சூப்பரான கேசவர்த்தினி ஆயில் ரெடிங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணி முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.